लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजाय प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீய திருவடிகளே சரணம் யோ நித்யமச்சுத பதாம்புஜயுக்மருக்ம व्यामोगदस्तदितरानतृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் இளந்தொழில் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் 2526வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கையாழ்வாருடைய பெரிய திருமொழியிலே 11ஆம் பத்திலே வரக்கூடிய 8ஆம் திருமொழியுடைய முதல் பாசுரம் இது. 1075வது பெரிய திருமொழி பாசுரம். இன்றிலிருந்து நாம் 10 நாளைக்கு இந்த 11ஆம் பத்தினுடைய 8ஆம் திருமொழியை பார்த்து அனுபவிக்க இருக்கிறோம். பெரிய திருமொழி இந்த 8ஆம் பத்தோடு 11ஆம் பத்தின் 8ஆம் திருமொழியோடு நிறைவுறுகிறது. 1084 பாடல்கள் மொத்தம். இப்போது முதல் பாசுரத்தை அனுபவிக்க இருக்கிறோம். பல திவ்ய தேசங்களுக்கு சென்று பெருமாளுடைய அருளை பெற்று பாடியவர். இந்த 10 பாசுரங்களிலே இந்த உடல் தான் இது அத்தனைக்கும் காரணம், இந்த உடல் உன்னோடு வந்து சேருவதற்கு, உன்னுடைய அருளை பரிபூர்ணமாக பெறுவதற்கு எனக்கு நல்லுருள் உருவாயாக என்று கேட்கிற பாசுரங்கள். இந்த பாசுரங்கள் முதலிலே தனியன் கலையாமி கலித்விம்சம் கவிலோக திவாகரம் சிவகோவி பிரகாசாமி ஆபித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுருமானவேன் நெஞ்சுக்கு இருள்கடி தீபமடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் பரசமய பஞ்சு கடல் பொறி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுஜமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா மாலை தனிவழியே பறிக்க வேணுமென்னு கோலி பதிவிருந்த கொற்றவனே வேலை அணைந்தருளும் கையால் அடியேன் வினையை துணிந்தருள வேணும் துணிந்து. 1075வது பெரிய திருமொழி பாசுரம். மாற்றம் உள்ள ஆகிலம் சொல்லுவன் மக்கள் தோற்ற குழி தோற்றுவிப்பாய் கொல் என்று இன்னம் ஆற்றங்கரை வாழ் மரம் போல அஞ்சுகின்றேன் நாற்றம் சுவை ஊறு ஒளி ஆகிய நம்பி. நாற்றம் சுவை ஊறு ஒளி என்று 4 ஞானேந்திரியங்களை பற்றி பேசுகிறார். அப்படி ஊற்று என்றால் ஸ்பரிசம், ஒலி என்றால் சத்தம், நாற்றம் என்பது வாசனையை குறிக்கக்கூடியது, சுவை என்பது நாக்கால் அனுபவிக்கக்கூடியது. இது ஒளியை பற்றி பேசவில்லை. 4ஐ பற்றி பேசினாலும் பஞ்சபூதங்களில் 5வது இருக்கக்கூடிய ஒளியை பற்றியும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று உரையாசிரியர்கள் சொல்லுவார். கந்தம் ரசம் ஸ்பரிசம் சப்தம் என்னும் புலன்கட்கு உரியவான எம்பெருமானே என்று கூறுகிறார். நீ அடியேனை ஆட்கொண்டு அருளவில்லை என்று நான் உன் மீது குறை சொல்லுகிற வார்த்தைக்கெல்லாம் மாறாக நீதானே ஆட்பட்டு உயிர்ந்தாய் இல்லை என்று என் மேலேயே குற்றமாக நீ சொல்லத்தக்க வார்த்தைகள் பல உள்ளது. நீ என்னை காப்பாற்றலையே நான் சொன்னா நீதான் உன்னை காப்பாத்திக்கலையேன்னு நீ என்னை பத்தி சொல்லுவன். அது இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். உன்னை சரணமடையாத சாதாரண மனிதர்கள் மீண்டும் மீண்டும் கர்மவசத்தால் பிறப்பு குழிக்குள்ளே பிறந்து இங்கே இருப்பது எதனால் என்று கருதுகிறாயா? ஆற்றங்கரையிலே இருக்கிற மரமானது எப்போது நாம் வெள்ளத்தால் அடித்து செல்லப்படுவோமோ என்று அஞ்சுவது போல நானும் என்னுடைய வாழ்வானது எப்படி முடியுமோ என்று நினைத்து அஞ்சுகிறேன் பெருமாளே என்று பேசுகிறார். மாற்ற மூலமாகிலும் சொல்லுவன் என்பதற்கு மாற்றாக கூறுவது மாற்றம், மறுவார்த்தை, அதாவது எதிர்மொழி. நீ கேட்பதற்கு நான் கேட்பதற்கு எதிர்மொழி சொல்வதற்கு உன்னிடம் நிறைய இருக்கு. ஜீவாத்மா பரமாத்மா கிட்ட பேசுதான்.
ஜீவாத்மா கேட்குது, நித்தியர்கள் போல பரமபதத்துல எப்போதும் உன்னையே பார்த்துருக்கக்கூடிய நித்யானந்தத்தை அனுபவிக்கக்கூடியவான ஜீவகோடிகள் அந்த இயல்பை விட்டு விட்டு இழந்து இந்த பிரபஞ்சத்திலே திரும்ப திரும்ப பிறப்பதற்கு காரணம் என்ன, நீ காப்பாற்றக்கூடாதா என்று கேட்பதற்கு பரமாத்மா சொல்லுகிறார், இந்த உலகத்து ஜீவோடிகள் என்னை பராமுகம் செய்து கொண்டிருக்கும் போது நான் எப்படி அவங்க விஷயத்துல தலையிட முடியும்? பிரபஞ்ச விஷயங்களிலேயே அவர்கள் பற்றுக்கொண்டு அதிலேயே செயல்பட்டு கொண்டிருக்கும் போது புண்ணிய பாப ரூபமான கர்மாக்களை அவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரியாமல் இருக்கிற பொழுது நான் என்ன பண்ண முடியும்? அதிலிருந்து தப்பிச்சு வரணும்னு என்னை சரணடையாமல் அவ்வாறே அவர்கள் உழன்று கொண்டிருந்தால் அந்த கர்மங்கள் செய்தவர்களிடத்திலே அவர்கள் செய்த பலன் சென்றடைவதை நான் எப்படி தடுக்க முடியும்? இதில் என்னுடைய பாவம் என்ன இருக்கிறது, குற்றம் என்ன இருக்கிறது? அவர்களுக்கு ஞானேந்திரியங்களை கொடுத்திருக்கிறேன், கர்மேந்திரியங்களை கொடுத்திருக்கிறேன், அதை பயன்படுத்தி கொண்டு என்னை சரணடைய வேண்டும் என்று எண்ணாமல் மீண்டும் மீண்டும் உலக விஷயங்களிலேயே அவர் உழந்து போனால் அதற்கு நான் எங்கனம் பொறுப்பேற்க முடியும் என்று கேட்கிறேன். எனக்கு விருப்பு வெறுப்பு கிடையாது. அப்படி இருக்கும்போது என் மீது விருப்பம் கொள்ள வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. சொல்ல முடியாதல்லவா நீ என்று கேட்கிறார் பரமாத்மாவை பார்த்து. அப்போது அவர் சொல்லுகிறார், நான் நல்லதை செய்து கொடுத்தேன், அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளாமல் என் மீது நீங்கள் மீண்டும் மீண்டும் பழி சொல்வதனால் என்ன ஆகிவிடப் போகிறது என்று பரமாத்மா கேட்க, நீங்களே என்னை அடைய வேண்டும் என்று விரும்பி முயற்சி செய்து என் பக்கம் வர வேண்டும் என்பதற்காகத்தானே உங்களுக்கு ஞான சக்திகளை தந்திருக்கிறேன். அப்படி இருக்க அதை நீங்கள் பயன்படுத்தாமல் என் மீது பழி சுமத்துவது எப்படி என்று கேட்கிறார். இப்படி எம்பெருமானால் நல்லருளை பெற்ற ஆழ்வார் தாமும் முற்றும் உணர்ந்தவராக எம்பெருமானுடன் வாத பிரதிவாதிகள் போன்று வேறு வேதாந்தங்களை கொண்டும் கர்மஸ்வரூபத்தையும் பரபிரம்ம சுரூபத்தையும் ஜீவாத்மா சுரூபத்தை பற்றி மீண்டும் பேசிக்கொண்டே சென்றால் இதற்கு ஒரு எல்லையே இருக்காது என்று சொல்லுகிறார். உங்கூட நான் வாதம் பண்ணால் அவனை ஜெயிக்க முடியுமா? அந்த வாதத்துக்கு தான் மாற்று இல்லாமல் இருக்குமா? ஆனால் எனக்கு என்ன பயமா இருக்குன்னா, நீ என்ன வாதம் பண்ணாலும் சரி, நான் ஆற்றங்கரையில் இருக்கிற மரம் போல வெள்ளம் வந்தால் வேறு அழிஞ்சிட தொடங்கினால் எப்படி அடிச்சுக்கிட்டு போகுமோ அது போல நான் போய்விடுவேனோ என்று பயப்படுகிறேன் என்று சொல்லுவேன். எதற்கு அந்த மரத்தை ஓமை கூறானா, ஆற்றங்கரையில மரத்துக்கு எப்பவுமே அபாயம் உண்டு. ஆற்றங்கரையின் மரமும் அரசரிய வீட்டிருந்த வாழும் விழுமன்றே என்றது அவையுடைய வார்த்தை. ஆற்றங்கரையில் இருக்கிற மரமும் அரசுடைய வாழ்வும் நிரந்தரம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் உயிருள்ள பொருளான சேதனரான எனக்கு அசேதனமான என்ற அக்ரணியான ஓமை எதுக்கு கூறினாள் என்றால், அஞ்சுவதற்கு காரணம் உண்டு, அபாயத்தை அகற்றுவதற்கு காரணமாவது முடியாது. அதாவது அந்த மரத்தின் மீது நிலையை காட்டும் தன் நிலைக்கு உள்ள தாழ்வை புலப்படுத்தி எப்படி மரம் போன்றவன் தான் என்று சொல்லிக் கொள்கிறான். எப்படி அந்த மரமானது தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள முடியாதோ, காப்பாற்ற முயற்சி செய்யாதோ, அதுபோல்தான் அந்த மரத்தை விட மரத்தை போலத்தான் நானும் இருக்கிறேன் என்று தன்னை சொல்லிக் கொள்கிறார் ஆழ்வார் இந்த பாசுரத்தை. அதனால் பெருமாளே, நீ நினைத்தால் அல்லவா என்னை காப்பாற்ற முடியும், எனவே என்னை காப்பாற்ற வேண்டும். கர்ம காரியமில்லாத பிறப்பும் பிறப்பினால் வரக்கூடிய மற்ற விஷயங்களும் என்னை ஆட்கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்று சாதாரண மனிதர்களை போல இவரும் அஞ்சுகிறார். அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறியா தொழில் என்று வெள்ளுவன் சொன்னது போல எதற்கு அஞ்ச வேண்டுமோ அதற்கு அஞ்சித்தானே ஆக வேண்டும். நாற்றம் சுவை ஒளி ஆகிய நம்பி என்று சப்தாத விஷயங்கள் என்று சப்தம் ரூபம் குணம் என்ற மற்ற எல்லாவற்றுக்கும் ஆட்பட்டவனாகி இருக்கக்கூடிய அதில் நீயாக இருக்கக்கூடிய நீ அந்த புலன்கள் வழியாகவே உன்னை அடைய முடியும் என்றாலும் கூட அதற்கு காரணமான விஷயங்கள் என்னை எல்லாம் வேறு விஷயங்களிலே மாற்றிவிடக்கூடாமல் இருக்க வேண்டும். எனவே என்னை காப்பாற்ற வேண்டிய ஒரு பொறுப்பு, நான் எவ்வாறு செல்வேன் என்று எனக்கே புரியவில்லையே என்று வருத்தத்தோடு பேசுகிறார். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை பார்க்கலாம். மாற்றம் உளவாகிலும் சொல்லுவன் மக்கள் தோற்ற குழி தோற்றுவிப்பாய் கொல்லென்று இன்னம் ஆற்றம் கரைவாழ் மனம் போல் அஞ்சுகின்றேன் நாற்றம் சுவை ஊறு ஒலி ஒலியாகிய நம்பி காயன வாச்சா மனசேந்திரா அத்தியாத்னாவா பிரகதே சுபாவாது கரோமி என்ற சகலம்பர ஸ்ரீ ஸ்ரீமன் நாராயணாயை சமர்ப்பியாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாய் உலகத்துறை ஏற்படுத்தும் போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உண்டு கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன். கண்ணா காத்தல் வாய்க்கண்ணா ஏற்றுக்கொள் வாய்க்கண்ணா எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாள் ஒரு கல்வி வாய்க்கண்ணா சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.